Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா மணக்க கிராமத்து வாசனையோட மொச்சையும் கத்திரிக்காய் வச்சு கார குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த குழம்புக்கு பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து காஞ்ச மொச்சையை ஊற வச்சு தான் குழம்பு செஞ்சிருக்கேன். இதே குழம்பு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பச்சை மொச்சை வந்து சீசன் இல்லையா, அந்த மொச்சையை வச்சு செய்யறப்ப இன்னுமே நல்லா டேஸ்டாவே இருக்கும். ஒண்ணே பாத்தீங்கன்னா குக்கர்ல வேக வைக்கிறது மட்டும் அது 3 விசில் விட்டோம் அப்படினா பச்சை மொச்சைக்கு ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சு நீங்க இந்த குழம்பு செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா டேஸ்டாவே இருக்கும். இந்த குழம்போட டீடைல் இன்கிரிடியன்ட்ஸ் லிஸ்ட் அதே மாதிரி டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட நம்மளோட வெப்சைட் www.gomathirecipes.comல போஸ்ட் போட்டிருக்கிறேன். அந்த போஸ்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மொச்சை குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் காஞ்ச மொச்சை தான் எடுத்துருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு நைட்டே ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியெல்லாம் எடுத்துடுங்க, ஏன்னா நம்ம வேக வைக்கிறப்போ புதுசாக தான் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வறுத்துட்டு கூட ஊற வச்சுக்கலாம், அது 3 மணி நேரத்துலேயே உங்களுக்கு ஊறிடும். இப்போ இதை வேக வைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் நான். இப்போ இந்த மொச்சைக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு மிதமான தீயில 3லேருந்து 4 விசில் அந்த மொச்சைக்கு ஏற்ற மாதிரி நல்லா குழைவாகாமல் நல்லா பதமாக வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து குழம்புக்கு நம்ம மசாலா புளிக்கரைசலில் தான் நம்ம கரைச்சி வச்சுக்க போகிறோம், அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அதுலேருந்து தண்ணியை ஒரு 2-3 தடவை புளியை கரைச்சி தண்ணி எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கப் அளவுக்கு புளி தண்ணி இதில் இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறதுக்கு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு பொடி அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே நம்ம சேனலில் எப்படி செய்யணுங்கிறது போட்டிருக்கிறேன், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்னோடய குழம்பு பொடியில் பார்த்திங்கன்னா இந்த கார குழம்புக்கு ஏற்ற காரம் இருக்காது, அதனால் இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கெட்டி பகுதியை எடுத்துட்டு இந்த கரைசல்லே போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. வதக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் புளி தண்ணியில் கரைச்சிட்டு செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ இதுலேயே இந்த மசாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ அடுத்து வந்து இது போட்டதுக்கு அப்புறமா நமக்கு அந்த கரைசல் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அதனால இன்னொரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்துருச்சு, ஆனால் வந்து அது ரிலீஸ் ஆகலை. அதை இன்னொரு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம குழம்பை வந்து தாளித்து கூட்டி வச்சிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே காரக்குழம்பு அப்படின்னால ஒரு 10-12 வெந்தயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், அதனால் வெந்தயம் கொஞ்சமாக போட்டு இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவக்க விடுங்க. இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா வெங்காயம், நான் வந்து இந்த பல்லாரி வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் பெருசாக இருக்கும் இல்லையா, அது வந்து 8 வெங்காயம் பொடியாக நறுக்கி இருக்கிறேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 15 சின்ன வெங்காயம், பெருசாக இருந்தால் ஒரே ஒரு வெங்காயம் போட்டுட்டு அதை கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டை தட்டிட்டு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தட்டுனது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பொடியாக நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வதங்கி வரணும், ரொம்ப வந்து செவக்க விட வேணாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கப்பே இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சட்டுன்னு வதங்கி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கணும். இப்போ இந்த சமயத்தில் இதில் வந்து நம்ம கத்திரிக்காய் போட போகிறோம் இல்லையா, நான் வந்து ஒரு 2 கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காய் வந்து வேகணும், நல்லா வதக்கி விட்டு வேக விடுங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எண்ணெயில் வதங்குறப்ப. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷம் இடையில கலந்து வேக வச்சேன். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து அந்த மொச்சை வேக வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியோடய இதில் சேர்த்துக்கோங்க. மொச்சை பார்த்தீங்கன்னா நல்லா பக்குவமாக வெந்து வந்திருக்கு, குழையும் இல்லை வேகாமையும் இல்லை, அந்த தண்ணியோடய இதில் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா கலந்துட்டு இந்த வேக வச்ச தண்ணியிலே இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த கத்திரிக்காயை வேக விடுங்க. அதுக்கப்புறமா புளி கரைச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். முன்னாடியே ஊற்றினீங்கன்னா கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு வேகாமல் போயிடும். புளி தண்ணி ஊற்றிட்டா இது வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷத்துலேயே அடுத்த 4 நிமிஷத்தில் ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, மசாலா விழுது, அதோட சேர்த்துக்கிறேன். பாத்திரம் பத்தலை அப்படிங்கிறதுனால இந்த கலவையை வந்து நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது வந்து நல்லா கொதிச்சு அந்த காய்கறிகள்லாம் இன்னும் நல்லா வெந்து கெட்டியாகி வரணும். இது வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே ஒரு தேங்காய் விழுது நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். தேங்காய் விழுது அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து சோம்பு சேர்த்துக்க போகிறோம். சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூடி தேங்காவை துருகி வச்சுருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு வெங்காயம், இதுதான் வந்து சின்ன வெங்காயத்தில் பெருசாக இருக்கிற பல்லாரி வெங்காயம். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக நைஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. இது வந்து இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ஒரு 6-7 நிமிஷமாக நல்லா வந்து கொதிச்சு வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். குழம்பு நல்லா சுண்டி கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்க போகிறோம். இந்த தேங்காய் விழுது போட்டோன்னே சப்போஸ் திக்காயிடுச்சுன்னா இன்னொரு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சுட்டு மிதமான தீயில நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரி வெந்து வந்துடும். குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்க அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் கருவேப்பிலை மட்டும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இந்த குழம்புக்கு போட மாட்டோம். நம்மளோட சூப்பரான மொச்சை கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.